வணக்கங்கள். சரஸ்வதி வித்யாலயா மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி 32வது ஆண்டு விழாவை முன்னிட்டு முதலாவதாக பிரேயர், அதனைத் தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி நமது விழாவை துவக்கி வைப்பதற்காக நமது பள்ளியின் தாளாளர் திருமதி லதா ராஜன் பாபு அவர்களை அழைக்கிறேன். Hello. Next, welcome speech, Ritika. Good evening all. Honorable Chief Guests, respected guests, beloved parents and well-wishers, dear teachers and my dear peer groups. It is a great pleasure for me to introduce and welcome the guest of our function. At the outset, I would like to welcome our Chief Guest, Thiru A. Adiswamy, HOD, Department of Mechanical Engineering, NMS Kamaraj Polytechnic College, Palavalai, who has consented to preside over the function. I welcome you, sir. Next, I wish to welcome Tirumadi S. Prema teacher, SMRV Primary School, Vadaseri, who has consented to be a guest of our function and honor the prize winners. I welcome you, ma'am. Next, I welcome Tirumadi S. Radha, ATP Industry, who is going to deliver parent representative talk on behalf of everyone. I welcome you, ma'am. Next, I also welcome Thiru S. Parani, the president of our PTA, who shows involvement in our all-round development. I welcome Srimadi M.L. Lada, our correspondent. Thiru S. Rajan Babu and our school committee member. Srimadi S. Suma, our headmistress.
our teachers, parents, and well-wishers. Please be with us and enjoy the colorful show of our young buds and honor the prize winners. I thank you all for giving me this opportunity. நெக்ஸ்ட் ஸ்கூல் ரிப்போர்ட் திரு எம் ராமகிருஷ்ணன். சரஸ்வதி வித்யாலயா மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி 32வது ஆண்டறிக்கை. நமது செல்வ சிறார்களுக்கு நமது பண்பாட்டு மற்றும் கலாச்சார அடிப்படையில் ஆங்கில போதனா முறை பாடசாலையின் தேவையை உணர்ந்து வஞ்சியாழித்தன் புதுத்தெரு சிவன் கோயிலில் வைத்து 8/6/84 அன்று ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதில் திரு பா முத்துசுவாமி அவர்கள் தலைவராகவும், காலஞ்சென்ற ச பாபநாசம் அவர்கள் உபதலைவராகவும், காலஞ்சென்ற திரு ரா சங்கரசந்தாமணி அவர்கள் செயலாளராகவும், காலஞ்சென்ற திரு சு பாபநாசம் MA B.Ed அவர்கள் துணை செயலராகவும் மற்றும் 7 அங்கத்தினர்கள் கொண்ட ஒரு செயற்குழு அமைக்கப்பட்டது. இச்செயற்குழு சரஸ்வதி வித்யாலயாவின் ஆரம்ப விழாவை 1984 ஆண்டு அக்டோபர் 4ஆம் நாள் விஜயதசமி அன்று சிவன் கோயிலில் நடத்தி அன்றே கனகமூலம் புதுத்தெரு 16A கட்டடத்தில் LKG வகுப்பை ஆரம்பித்தது. 1985 பிப்ரவரி 4ஆம் நாள் தமிழ் வழி மழலையர் வகுப்பு சோழபுரம் தெரு கட்டடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அன்றைய தினம் வெள்ளிமலை விவேகானந்தா மந்திரம் தவத்திரு மதுரானந்தஜி மகாராஜ் அவர்கள் நமது பாடசாலைக்கு வருகை தந்து ஆசி வழங்கும் பெரும் பேறு கிடைத்தது. நமது பாடசாலையில் பொது கல்வியும் சன்மார்க்க பாடமும் விரும்பும் மாணவர்களுக்கு பரதநாட்டியம், கராத்தே நடத்தப்பட்டு வருகிறது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை ஹிந்தி மற்றும் கம்ப்யூட்டர் முதலிய பாடமும் கற்பிக்கப்படுகின்றன. சமஸ்கிருதம் 3, 4, 5 வகுப்புகளுக்கு கற்பிக்கப்படுகிறது. வாரத்தின் முதல் வேலை நாளில் தேசிய கொடி ஏற்றப்படுகிறது. மற்ற நாட்களில் மாணவ மாணவிகளின் கூட்டு வழிபாட்டுடன் வகுப்புகள் தொடங்குகின்றன. ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் அனுசரிக்கப்பட்டது. ஜூன் 15ஆம் தேதி காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு குழந்தைகளுக்கு பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன. ஜூலை 18ஆம் தேதி மாணவ மாணவியருக்கான பகவத்கீதை ஒப்புதல் போட்டி நடைபெற்றது. அதில் நமது பள்ளி மாணவ மாணவிகள் MR லக்ஷிதா UKG, M சங்கரீஸ்வரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், M ஹரி மிதுன் ஃபர்ஸ்ட், A ரித்திகா ஃபோர்த், M பவித்ரா ஃபோர்த், M மாரிசெல்வம் ஃபோர்த், S வெங்கடேஷ் ஃபோர்த், RK லட்சுமி அஸ்வதிகா ஃபிஃப்த், SM ரேஷ்மா ஃபிஃப்த், M ராஷ்மி ஃபிஃப்த் ஆகியோர் வெற்றி பெற்றனர். ஜூலை 30ஆம் தேதி இந்த கல்வியாண்டின் முதல் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடைபெற்றது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழா அணிவகுப்பு மரியாதையுடன் நடைபெற்றது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெற்ற ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி விழாவிற்கு முனைவர் சாந்தி MA MPhil PhD அவர்கள் தலைமை தாங்கினார்கள். திருமதி சாந்தி MA ஹிந்தி பண்டிட் அவர்கள் முன்னிலை வைத்தார்கள். மாணவ மாணவிகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை வழங்கியதோடு கிருஷ்ணன், ராமன், ராதை வேடம் புணர்ந்து வந்தனர். அவர்கள் பள்ளி நிர்வாகம் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். செப்டம்பர் 26ஆம் தேதி மாணவ மாணவியர் கன்னியாகுமரியில் உள்ள பே வாட்சுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அக்டோபர் 11ஆம் தேதி விஜயதசமியை முன்னிட்டு குழந்தைகளுக்கு ஏடு தொடங்கும் நிகழ்ச்சியும் பள்ளியில் குழந்தைகள் சேர்க்கையும் நடைபெற்றது. அக்டோபர் 25ஆம் தேதி பொதிகை டிவியிலிருந்து நமது பள்ளியை பற்றி முழு விவரங்களும் சேகரிக்கப்பட்டு அதை பொதிகை டிவியில் 26/11/16 அன்று காலை 10:15 அளவில் ஏணிப்படிகள் என்ற தலைப்பில் டெலிகாஸ்ட் செய்யப்பட்டது. நவம்பர் 5ஆம் தேதி பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான ஷேக்ஸ்பியர் திறனாய்வு தேர்வு நடத்தப்பட்டது. அத்தேர்வில் ஆர் சாருலதா தேர்ட், SK விக்னேஷ்குமார் UKG ஆகியோர் டிஸ்டிங்ஷன் மதிப்பெண் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்து தேடி தந்தனர். இதில் A ரித்திகா ஃபோர்த் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே 2ஆவதாக தேர்வாகி நம் பள்ளிக்கு பெருமை தேடி தந்தார்.
நவம்பர் 9ஆம் தேதி 5 வயதுக்கு கீழுள்ள குழந்தைகளுக்கு பள்ளியில் வைத்து ஆதார் அட்டைக்காக புகைப்படம் எடுக்கப்பட்டது. நவம்பர் 19ஆம் தேதி நம் பள்ளியில் 31வது அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியை கோட்டார் டிவிடி மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர் திரு கே முருகன் எம்எஸ்சி எம்எட் எம்ஃபில் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார்கள். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் மற்றும் மற்ற வகுப்பு மாணவ மாணவியரின் செயல்முறை விளக்கங்களையும் கண்டு உளமகிழ்ந்தனர். ஜனவரி 7ஆம் தேதி 2வது பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடைபெற்றது. ஜனவரி 9ஆம் தேதி அன்று முதல்வர் காந்தி என்ற திரைப்படம் பள்ளியில் திரையிடப்பட்டது. ஜனவரி 21ஆம் தேதி மாணவ மாணவியருக்கான திருக்குறள் போட்டி இருளப்பபுரம் பசுபதீஸ்வரர் மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது. அதில் ஐஜே நந்தனா யூகேஜி 3rd பிரைஸ், ஆர் அபிநயா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 3rd பிரைஸ் பெற்று நமது பள்ளிக்கு பெருமை தேடி தந்துள்ளார்கள். பிப்ரவரி 11ஆம் தேதி மாடர்ன் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் வைத்து குமரி மாவட்ட மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற குழந்தைகளுக்கான கலைப்போட்டிகளில் நமது மாணவ மாணவிகள் ஏஎம் அஸ்மிதா எல்கேஜி ஃபர்ஸ்ட், அக்ஷயா ஸ்ரீ எல்கேஜி, ஜிஏ ஸ்ரீ ஹர்ஷினி எல்கேஜி, ஆர் பரமேஷ் சிவா யூகேஜி, ஆர் வைஷ்ணவி யூகேஜி, எம்ஆர் லக்ஷிதா யூகேஜி, ஏஜே நிரஞ்சனா யூகேஜி, ஆர் ராகுல் ஃபர்ஸ்ட், எம் விக்னேஷ் ஃபர்ஸ்ட், எம்எஸ் அர்ச்சனா ஃபர்ஸ்ட், ஏஆர் மகாலட்சுமி ஃபர்ஸ்ட், ஆர் அபிநயா ஃபர்ஸ்ட், ஆர் கௌஷிகா ஃபர்ஸ்ட், எம்வி இளங்கோ செகண்ட், ஐ வர்ஷா செகண்ட், பிஎன் அகிராஜ் செகண்ட், ஆர் சுபிக்ஷா தேர்ட், எம்பி நவீன் தேர்ட், எஸ் பேராட்சி செல்வன் ஃபோர்த், எஸ் வெங்கடேஷ் ஃபோர்த், ஏ ரித்திகா ஃபோர்த், ஆர் நிதிஷா ஃபோர்த் ஃபிஃப்த், ஜி ஸ்ரீலீலா ஃபிஃப்த், கே தாமரை செல்வன் ஃபிஃப்த்து, என் அபினேஷ் ஃபிஃப்த் ஆகியோர் வெற்றி பெற்றனர். பிப்ரவரி 17ஆம் தேதி பெற்றோர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. பிப்ரவரி 21ஆம் தேதி ரூபல்லா தட்டம்மை தடுப்பூசி நம் பள்ளியில் வைத்து போடப்பட்டது. நமது பள்ளியின் முதலாவது ஆண்டு விழா 1985ஆம் வருடம் அக்டோபர் 18ஆம் தேதி திருமதி சி பாக்கியலட்சுமி பிஎஸ்சி பிஎட் முதல்வர் ஹிந்து வித்யாலயா கிருஷ்ணங்கோயில் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. முதல் ஆண்டு பொருட்காட்சியை காலஞ்சென்ற திரு என் கேசவராஜ் எம்டெக் அவர்கள் 4/10/2015 அன்று தொடங்கி வைத்தார்கள். பள்ளியின் வெள்ளி விழா 25வது ஆண்டு விழா 5/3/2010 அன்று டாக்டர் எஸ்ஆர் ஸ்ரீகுமார் எம்எஸ்சி பிஹெச்டி பிரின்சிபல் கலசலிங்கம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்ரீவில்லிபுத்தூர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. திருமதி கே பத்மா ஆஃபீஸர் கனரா பேங்க் நாகர்கோயில் அவர்கள் பல பரிசுகளை வழங்கினார்கள். பெற்றோர் சார்பில் திரு எஸ் கண்ணன் பிகாம் பிலெட் எஸ்எல்பி ஜிஜி பிரைமரி ஸ்கூல் நாகர்கோயில் அவர்கள் உரையாற்றினார்கள். நமது பள்ளியின் 31வது ஆண்டு விழா மார்ச் 12 அன்று நடைபெற்றது. அதில் திரு எஸ் முத்துசுவாமி எம்எஸ்சி எம்எட் உதவி தலைமை ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி தோவாளை அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. திரு கே ஹரி எம்எஸ்சி எஸ்டிஇ இபி பிஎஸ்என்எல் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார்கள். திருமதி எல் புஷ்பா எம்எஸ்சி பிஎட் பட்டதாரி ஆசிரியர் எஸ்எம்ஆர்வி மேல்நிலைப்பள்ளி வடசேரி அவர்கள் பரிசுகளை வழங்கினார்கள். பெற்றோர் சார்பில் டாக்டர் எம் அஸ்கர் பிபிடி எம்எஸ்சி சைக்காலஜி அவர்கள் உரையாற்றினார்கள். ஏஎஸ் அனுஷா கடந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு 494/500 மதிப்பெண் பெற்று எஸ்எம்ஆர்இ மேல்நிலைப்பள்ளியில் முதலாக வெற்றி பெற்று நமது பள்ளிக்கு பெருமை தேடி தந்தார். அதேபோல் டி வினிஷா +2 வகுப்பில் 435/500க்கு சிபிஎஸ்இ மதிப்பெண் பெற்று நமது கடந்த ஆண்டு விழாவின் போது அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தது. பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ள நமது மாணவ மாணவிகளை நமது பள்ளி நிர்வாகம் பாராட்டுகிறது. 7 மாணவர்களுடன் 2 ஆசிரியர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட நம் சரஸ்வதி வித்யாலயா பாடசாலையில் 200 மாணவ மாணவிகள் படிக்கின்றார்கள். 12 ஆசிரியர்களும் 2 ஆசாக்களும் பணிபுரிகின்றனர். எங்கள் பள்ளியின் நிறுவனர் தாளாளரின் மகளும் நிர்வாக குழு உறுப்பினர் திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் மனைவியுமான திருமதி ஆர் முத்துலட்சுமி அவர்கள் ரூபாய் 1,20,000 ரூபாயை தங்கள் பெயரில் வாய்ப்பு நிதியாக நிறுவி அதிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் வட்டித் தொகையை பள்ளியின் வகைக்கு செலவு செய்ய ஏற்பாடு செய்துள்ளார்கள்.
இவ்வகையில் கடந்த 2013-14, 2014-15, 2015-16 மற்றும் 2016-17 கல்வியாண்டுகளில் முறையே 15,000, 15,000, 13,000 மற்றும் 13,000 ரூபாய் வைப்பு நிதியாக அளித்துள்ளார்கள். அதிலிருந்து கிடைக்கும் வட்டியில் ஒரு பகுதி பரிசுகள் வாங்கவும், மீதி பகுதி அசலுடன் சேர்க்கப்பட்டு மீண்டும் வைப்பு நிதியாக மொத்தம் 59,000 ரூபாய் தற்போது நிறுவப்பட்டுள்ளது. எங்கள் பல்வி நிறுவனர் மேல் இருந்த அபிமானத்தின் காரணமாக கோட்டாறு பகுதியில் வர்த்தகம் செய்து வரும் திரு PK கணபதி அவர்கள் இப்பள்ளியின் வளர்ச்சி மீது அக்கறை கொண்டு பல்வேறு சந்தர்ப்பங்களில் நிதியுதவி செய்துள்ளார்கள். 2013-14 ஆண்டில் அவர்கள் பள்ளிக்கு நன்கொடையாக வழங்கிய ரூபாய் 20,000 வைப்பு நிதியாக நிறுவப்பட்டது. அதிலிருந்து இந்த ஆண்டு கிடைத்த வட்டியில் 840 ஆண்டு விழா பரிசுகளுக்காக செலவிடப்பட்டது. மீதி 1,682 அசலுடன் சேர்க்கப்பட்டு ரூபாய் 23,682 வைப்பு நிதியாக புதுப்பிக்கப்பட்டது. இன்னும் பல நன்கொடையாளர்கள் பல காலங்களில் பள்ளிக்கு ரூபாயாகவும் பொருளாகவும் நன்கொடை வழங்கியுள்ளார்கள். இந்த நன்கொடையாளர்களுக்கு பள்ளி நிர்வாகம் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளது. அவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் இறைவன் அருளாலும் எங்கள் நிறுவனரின் ஆசியாலும் சகல சௌபாகியங்களுடன் நிம்மதியாக பல்லாண்டு வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றோம். வீதம் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் ஆதரவாளர்களுக்கு நமது கல்வி ஸ்தாபனம் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளது. ஆரம்பம் முதல் இதுகாரம் வாழ்த்தி வழிகாட்டி வரும் பெரியோர்களால் தான் பாடசாலை நன்கு வளர்கிறது. இந்த மகிழ்ச்சியான 32வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் இப்பள்ளியின் முன்னேற்றத்திற்கு ஆணிவேராக அஸ்திவாரமாக இருந்த எங்கள் நிறுவன தாளாளர் காலஞ்சென்ற ஆர் சங்கரசிந்தாமணி அவர்களை மரியாதையுடன் நினைவு கூறுகிறோம். அன்னாரது அயராத உழைப்பினாலும் அர்ப்பண மனோபாவத்தினாலுமே இப்பள்ளி மக்களிடையே ஒரு அங்கீகாரம் பெற்ற பள்ளியாக நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அது மிகையல்ல. அன்னாரது நல்லாசிகள் பள்ளியின் முன்னாள் மற்றும் இந்நாள் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் கிடைக்க அவர்களால் பணிந்து வணங்கி இவ்வுரையை முடிக்கின்றோம். வணக்கம். Next, presidential address, Thiru A. Adi Swami, HOD, Department of Mechanical Engineering, NMS Kamaraj Polytechnic, Palavilai. நம்முடைய பள்ளியினுடைய ஓராண்டு வளர்ச்சி திட்டத்தை ஆண்டறிக்கையாக வாசித்து அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர் திரு எம் ராமகிருஷ்ணன் அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் திரு பழனி அவர்களே, இந்த பள்ளியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாளாளர் திருமதி லதா ராஜன்பாபு அவர்களே, அருமை ஆசிரியர் இந்த பள்ளி நிர்வாகி திரு ராஜன்பாபு அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இருக்கக்கூடிய திருமதி பிரேமா அவர்களே, திருமதி ராதா அவர்களே, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, இந்த பள்ளிக்காக தங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்களே, நம்முடைய மாணவ மாணவிகளுடைய அருமை பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றுக்கும் மேலாக பாரத நாட்டை உலகத்தினுடைய குருவாக மாற்ற கங்கணம் கட்டி நல்ல முறையில் படித்து கொண்டிருக்கக்கூடிய என் பாசத்துக்குரிய இந்த பள்ளி மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சார் அவங்க ஒரு 10 நிமிஷம் எனக்கு பேசுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 10 நிமிஷங்கிறது ரொம்ப கூடுதல். சில பள்ளிகளில் 5 நிமிஷத்தில் முடிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. இந்த 10 நிமிஷத்தை நான் எவ்வளவு அதிகம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துகிறேன். நேற்றைய தினம் நான் ஒரு பகுதியில் இருந்தேன். அப்போ 2 பெற்றோர்கள் ஒரு சொன்ன விஷயம் ரொம்ப மனசு பாதிப்பாக இருந்தது. ஒரு எல்கேஜி மாணவன் அவங்க வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பாட்ட பார்த்து, ரொம்ப வசதியானவங்க, பார்த்து அப்பாட்ட சொன்னானா, அப்பா பேசாமல் இந்த பள்ளிக்கூடம் நடத்தக்கூடியவங்க என்ன மதமோ அந்த மதத்தில் நம்ம சேர்ந்துருவோம் அப்பா அப்படி. என்னன்னு கேட்டால், அந்த பள்ளிக்கூடத்தில் ரொம்ப வித்தியாசம் பார்க்குறாங்க, என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, நான் வேற ஒரு மதத்தை சார்ந்தவன் என்னதுனால அப்படின்னு. இன்னொரு பெற்றோர், இன்னொரு பையனுடைய அப்பா சொல்கிறாரு,
என் பையன் அந்த பள்ளிக்கூடத்தில் வாசலில் உள்ள நுழையும் போது என்னுடைய முகத்தில் நெற்றியில் அணிஞ்சிருக்கக்கூடிய மத சின்னத்தை அழிச்சிட்டு போயிடுறான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கி நிலைமை இதுதான். ஒரு ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி படிக்கக்கூடிய மாணவன்ற கூட பலவிதமான வித்தியாசம் பார்க்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அற்புதமாக தெய்வ பக்தி, தேசபக்தி, தன்னுடைய வாழ்க்கையில் ஒழுக்கமே 2 கண்களாக பாவிக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த பள்ளியை லாப நஷ்டம் பார்க்காம அற்புதமாக பரம்பரையாக தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய திரு ராஜன் பாபு அவருடைய பெற்றோர், சகோதரர்கள், ராஜன் பாபு அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ராபர்ட் கிளைவ் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ராபர்ட் கிளைவ் பாரத நாட்டில் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியை நிறுவினவர், கொண்டு வந்தவர். அதுக்கு முன்னால் கிழக்கிந்திய கம்பெனி வியாபாரம் தான் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருந்தது. அந்த ராபர்ட் கிளைவ் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டில் அவர் மாமூல் வாங்கக்கூடிய ஒரு போக்கிரி. நம்ம ஊரில் சந்தையில் வியாபாரம் பண்ணும்போது இந்த வியாபாரிகள்கிட்ட வந்து தகராறு பண்ணி அடிதடி பண்ணி மாமூல் கேட்கக்கூடிய ரவுடிகள் நம்ம பார்த்துருப்போம். அதை மாதிரி இங்கிலாந்து நாட்டில் ராபர்ட் கிளைவ் ஒரு மாமூல் வாங்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு ஆள். ஆனால் அவனுக்கு உடல் பலமோ மனபலமோ தைரியமோ ரவுடித்தனம் பண்ணக்கூடிய பலம்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுவாரான்னு கேட்டால், அந்த ஊரில் ஒரு டீ கடை இருந்தால் அந்த டீ கடைக்கு முன்னால் ரோட்டு சைடில் போகக்கூடிய அந்த சாக்கடை ஓடக்கூடிய அந்த ட்ரைனேஜில் இவர் ஒரு ஆள்கிட்ட போய் கடையில் பைசா கேட்டால் கொடுக்கலன்னு சொன்னால், மாமூல் கொடுக்கலன்னு சொன்னால் அந்த ட்ரைனேஜுக்குள்ளே அப்படி உட்காந்துருவாராம். சப்பனம் போட்டு அப்படி அந்த ட்ரைனேஜுக்குள்ளே உட்காந்தா அந்த ட்ரைனேஜ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தடைப்பட்டு அந்த கடைக்கு முன்னாயெல்லாம் அந்த சாக்கடை பரவிடுமா. இந்த மாதிரி அந்த ஊரில் அட்டகாசம் பண்ண ஒரு பையனை அந்த அம்மா சொன்னாங்களாம், இந்த பையனை எங்கேயாவது நாடு கடத்திட மாட்டீங்களா, இந்த ஊரை விட்டு எங்கேயாவது மாற்றிட மாட்டீங்களா அப்படின்னு சொன்னப்போ, இங்கிலாந்து நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு அவர் நாடு கடத்தப்பட்டு வந்தவர் நம்ம நாட்டை பிடிச்சி இங்கிலாந்து மகாராணி கையில் கொடுத்துட்டார். நம்ம நாட்டில் எப்படிப்பட்ட வீரர்கள் இருந்தாங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஆள் பேர் சொல்கிறேன், சந்திரசேகர் ஆசாத். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சந்திரசேகர் ஆசாத்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு சமயத்தில் வெள்ளைக்காரன் கையில் கிடச்சிக்கிட்டார். கிடைச்சப்ப இவரை கொல்லணுங்கிறதுக்காக வேண்டி வெள்ளைக்காரன் ஒரு பனிக்கட்டி உருவாகக்கூடிய ஒரு அறையில், ஐஸ் ஹவுஸில் இவரை உள்ளே அடைச்சி போட்டாங்க. அந்த ஐஸ் ஹவுஸில் அடைச்சி போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் இவன் பிணமாக கிடப்பான். இவனை தூக்கி நம்ம அடக்கம் பண்ணலான்ட்டு வெள்ளைக்கார போலீஸும் இராணுவமும் வந்து பார்க்கும்போது அந்த பனிக்கட்டி மேலே இவர் தொடர்ந்து ஜம்ப் பண்ணி அவர் வார்ம் அப் பண்ணிக்கிட்டே தொடர்ந்து குதிச்சுக்கிட்டே இருக்காராம். எப்போ அடைச்சாங்களோ அந்த நிமிஷத்தில் இருந்து அவர் தொடர்ந்து துள்ளி குதிச்சுட்டு இருந்ததுனால அவர் உடம்பு வெப்பநிலை குறையாததுனால கதவை திறந்து பார்க்கும்போது ஒரு மாய பிசாசு மாதிரி அப்படி அவர் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காராம். இது சந்திரசேகர் ஆசாத். சுவாமி விவேகானந்தர் வெளிநாட்டுக்கு போயிருக்கும்போது 2 இளைஞர்கள் ஆற்றில் அப்படி இங்கிலாந்து நாட்டில் தேம்ஸ் நதியில் மிதந்து வரக்கூடிய முட்டையில் உள்ள தோடுகளை துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு இருக்காங்க, சுட்டு பயிற்சி பண்ணுறாங்க. அவங்களால எந்த முட்டை தோடையுமே சுட முடியலை. அவங்க கையில் இருந்த துப்பாக்கியை சுவாமி விவேகானந்தர் வாங்கினார். அந்த துப்பாக்கியில் இருந்த குண்டுகளை வச்சு அவர் தொடர்ந்து 11 முறை சுட்டார். 11 முட்டை தோடுகள் மேலே தெளிவாக சுட்டார். 11 முட்டை தோடும் உடைஞ்சது. அந்த இளைஞர்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம். நீங்கள் இந்த துப்பாக்கி சுடும் பயிற்சியை எங்கே பெற்றீங்கன்னு கேட்கும்போது, நான் இதுக்கு முன்னே இந்த துப்பாக்கியை நான் தொட்டதே கிடையாது அப்படின்னு சொன்னார். அவ்வளவு மன ஊக்கம் உள்ளவர் சுவாமி விவேகானந்தர். நான் 2 உதாரணம் சொன்னேன். ஒரு ராபர்ட் கிளைவ் எப்படிப்பட்ட மோசமான ஆளாக இருந்தவர் நம்ம நாட்டை பிடிச்சார். ஒரு சந்திரசேகர் ஆசாத் எவ்வளவு மன தைரியத்தோட ஒரு நாள் முழுக்க ஒரு பனிக்கட்டி ரூமில் உயிரை தக்க வச்சுக்கிட்டாரு. சுவாமி விவேகானந்தர் அப்படி ஆயிரக்கணக்கான ஆள்கள் நம்ம நாட்டில் இருந்தாங்க. இப்படி இருந்த நாட்டை வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை எப்படி பிடிச்சான்னு கேட்டால், அதுக்கு அந்த ராபர்ட் கிளைவ் பதில் சொல்கிறாரு, நான் கல்கத்தாவில் கணக்கா பிள்ளையாக தான் வந்தேன்,
கணக்கு எழுதிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த பக்கத்தில் நான் ரோட்டில் அப்படியே கிராமத்து வழியாக வந்துட்டு இருக்கும்போது ஒரு வயலில் ஒரு குதிரை நின்று மேய்ஞ்சிட்டு இருந்தது. வயலில் கோதுமை பயிர் விளைஞ்சி கிடக்கு, ஒரு குதிரை நின்று மேய்ஞ்சிட்டு இருந்தது. அப்போது நான் அந்த பக்கத்தில் போய் அதில் நின்று ஒரு விவசாயிகிட்ட நான் கேட்டேன், இந்த பக்கத்து வயலில் இந்த குதிரை மேய்ஞ்சிட்டு நிற்குது, அழிவு பண்ணுதில்ல, இதை நீ விரட்டி விடக்கூடாதான்னு கேட்டால் அந்த ஆள் பதில் சொன்னால், இது என்னுடைய தோட்டம் கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரனுடைய தோட்டம் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு விஷயம்லாம் புரிஞ்சிருக்கும். நம்ம நாட்டில் எந்த வளமும் குறைச்சல் இல்லை, ஆனால் நம்ம நாட்டு மக்களுக்கு அதிகம் இருக்குது சுயநலம். சுயநலம் சுயநலம் சுயநலம். இந்த சுயநலத்தை போக்கி பாரத நாடு என்னுடைய தாய் திரு நாடு, பாரத நாடு பார்க்கலாம் திலகம் நீரதன் புதல்வர் என் நினைவகற்றாதீர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் நான் மிகுந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன வயசில் பிள்ளைகளுக்கு என்ன விஷயம் சொல்லிக் கொடுக்கமோ அது வாழ்நாள் முழுக்க அவங்க கடைபிடிப்பாங்க. அதனால் பெற்றோர்கள் இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்ததுக்கு உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய பெற்றோர்கள்ட்ட நான் ஒரே ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன். நாம் எக்காரணம் கொண்டும் நம்ம குழந்தைகளுக்கு விலை மலிவாக கிடைக்கிறதுங்கிறக்காக வேண்டி பசு மாமிசம் மட்டும் வாங்கி கொடுக்காதுங்க. மாமிசம் சாப்பிட்றதுங்கிறதே நம்ம உடலுக்கு ரொம்ப கேடு. குழந்தைகளுக்கு சாத்வீகமான உணவுகள் நாம் கொடுக்கணும். அப்போ அவங்க அப்துல் கலாம் மாதிரியும் அடல் பிகாரி வாஜ்பாய் மாதிரியும் நம்ம குழந்தைகள் வளர்ந்து வருவாங்க. தயவுசெய்து நம்முடைய பெற்றோர்கள் எல்லாம் இந்த விழாவில் நான் உங்கள்கிட்ட காலில் விழுந்து கேட்கக்கூடியது, இனி வாழ்க்கையில் பசுமாமிசம் நீங்களும் சாப்பிடாதுங்க, பசுமாமிசம் நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்காதுங்க. இந்த நிகழ்ச்சியில் என்னை தலைமை தாங்க அழைத்ததுக்கு நம்முடைய ராஜன் பாபு சாருடைய குடும்பத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I thank you, sir. Next felicitation, திருமதி எஸ் ராதா, ATP Industry. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நல்ல நாளிலே கூட இந்த மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த நாளிலும் இந்த பள்ளி ஆண்டு விழாவை சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் தலைமையேற்று நடத்துகின்றதான ஆதிசுவாமி சார் அவர்களுக்கும் மற்றுமாக திருமதி பிரேமா மேடம் அவர்களுக்கும் பழனி சார் மற்றும் ராஜேந்திரன் பாபு சார், ரிப்போர்ட் மாஸ்டர் சார் மற்றுமாக நம்ம கரஸ்பாண்டன்ட் மேடம், தலைமை ஆசிரியர் மேடம், பள்ளியினுடைய எல்லா ஆசிரியர் பெருந்தகை மகள்களுக்கும் மற்றுமாக மாணவ செல்வங்களுக்கும் இதை கண்டுகாண வந்திருக்கும் உற்றார் உறவினர் நம்மளுடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் பெற்றோர் அனைவர் சார்பாக நான் முதலாவது என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நான் எதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறேன் என்றால், பெற்றோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டாக் அப்படிங்கிற ஒரு சிறுமையான ஒரு சிற்றுரையை கொடுப்பதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறேன். என்ன தான் நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் குடும்ப தலைவிகளாக காணப்படுகிறோம். நம்ம எவ்வளோ தான் 3 பேருக்கு சமைச்சாலும் சரி, 10 பேருக்கு சமைச்சாலும் சரி, என்ன செய்வோம், சாப்பிட்டவங்க எல்லாருத்தில் யாராவது ஒருத்தங்க வந்து நீங்கள் நல்லா குக் பண்ணியிருந்தது நல்லா இருந்ததுன்னு சொன்னோம், அதனுடைய அவார்டே ரொம்ப நமக்கு முகத்தில் வந்து என்ன தான் கிஃப்ட் வாங்கி தந்ததை விட பெரிய அவார்டு அவங்களுடைய ஒரு வார்த்தையில் தான் இருக்குது. அதே போல் தான் இந்த நாளில் கூட நம்மளுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கற்று முடித்து விட்டார்கள். ஆனாலும் நம்ம பிள்ளைகளிடத்தில் கண்ட ஒரு சில நல்ல தகவல்களை, ஒரு சில நல்ல காரியங்களை நான் இந்த இடத்துல ஒரு சில வார்த்தைகளை கூறி என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன். நான் இந்த வடசேரி பகுதியிலே ஒரு 35 வருடங்களாக இருக்கிறேன். இருந்தாலும் இந்த பள்ளியை பற்றி நான் எப்படி அறிந்து கொண்டேன் என்றால், நான் வீட்டில் பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறது உண்டு. அதில் இந்த ஸ்கூலை சார்ந்த ஒரு 3 மாணவர்கள் என் டியூஷனுக்கு வந்தாங்க. இப்போ நான் கம்பேர் பண்ண சமயத்தில் மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை விட கம்பேர் பண்ண சமயத்தில் அவங்களிடத்துல மிக நேர்த்தியான படிப்பை நான் பார்த்தேன். அவங்களுக்கு ஒரு 3 வருஷம் டீச்சிங் கொடுத்தப்போ அவங்களுடைய 3 வருஷம் ட்ரைனிங்கை பார்த்துட்டே நான் என்னுடைய 2 குழந்தைகளையுமே இந்த ஸ்கூலில் தான் நான் சேர்த்துட்டு இருக்கேன். அவங்களில் மூத்தவ படித்து முடிச்சுட்டா, 2வது படிச்சுட்டு இருக்கான். அப்படி பார்க்க சமயத்தில் அவர்களுடைய சிறு வயதிலேருந்தே இந்த நாள் வரையும் நான் கண்டது என்னவென்றால், அவங்க ரைம் ஸ்டோரியில் ஆரம்பித்த நாள்லேருந்து ஸ்டோரி டெல்லிங்லேருந்து இன்றைக்கி வரையிலையும் அவங்க ஸ்கூல் போர்ஷன்ஸ் தொடங்கி விட்டால் போதும் அவங்க என்ன செஞ்சுருவாங்க, நான் தான் தொடங்குவேன், அவங்க முடிச்சிடுவாங்க. கொஸ்டின்ஸ்லேருந்து சரி தான், ஃபஸ்ட் நாள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் திணறுவாங்க.
மற்ற நாள் 2வது நாள் அந்த கொஸ்டின்ஸையோ அந்த ரைம்ஸையோ அந்த ஸ்டோரி டெல்லிங்கோ இன்றைக்கி எனக்கு அது கண் முன்னாடி தான் இருக்குது. தொடங்கி விட்டால் போதும் அவங்க முடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு மிக நேர்த்தியாக ஆசிரியர்கள் வந்து பாடம் கற்றுக் கொடுத்ததை உண்மையிலே என்னால் மறக்க முடியாது. இங்கே இருக்க அநேக பெற்றோர்களுடைய சார்பும் அதுவாக தான் இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். அப்படி பிள்ளைகளுடைய ரைம்ஸ் ஆனாலும் சரி, பிள்ளைகளுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் டெல்லிங்காக இருந்தாலும் சரி, என்ன படிப்புக்கான அவர்களுடைய டைரி போர்ஷன்ஸ் எல்லாம் நான் பார்த்தால் என்றால் அநேக பெரிய பள்ளிகள் இது வந்து சிறு குழந்தை குறைவான அளவுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூலில் படித்தாலும் சரி, பெரிய ஸ்கூல்ஸில் உள்ள டைரி போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு நாள் ஒரு லெசனுக்கு ஒரு லெசன் கொடுத்துட்ருவாங்க. அது 5 சப்ஜெக்டில் வர சமயத்தில் 5 லெசன் அவங்க பிள்ளைங்க படிப்பாங்களா, இது அவங்களால படிக்க முடியுமாங்கிறது கூட கேள்விக்குறியான ஒரு காரியமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட இதில் இவங்க இந்த ஸ்கூல்ஸில் நான் இதுவரையும் டைரி போர்ஷன்ஸ் பார்த்ததில்ல. எப்போவுமே லெசன்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி பிள்ளைங்களுக்கு படிக்கிற மனநிலைக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி அழகாக எக்ஸாம் டைமாக இருந்தாலும் சரி தான் 1 வீக்குக்கு முன்னாடியே போர்ஷன்ஸ் நம்ம ரிவிஷன்ஸ் பண்ணாண்டாம், ஸ்கூல்ஸ்லேயே ரிவிஷன்ஸ் கூட எழுதி விட்டு அதை அப்படியே படிக்க வச்சுட்டா போதும். இல்லை ஒரு தடவை நம்ம எடுத்து பிள்ளைங்களுக்காக ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நம் பிள்ளைகள் உண்மையிலே மிக சிறந்த திறமைசாலியாக மாறுவார்கள் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. ஸ்கூல்ஸ் ரிப்போர்ட் வாசித்தப்போவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பிள்ளைங்களுடைய எல்லா ஆட்டிடியூட்ஸ்லேயும் அவங்க வளர்ந்துருக்காங்கங்கிறதுக்கு அதுவே ஒரு பெரிய சாட்சி. என்ன பார்த்தீங்கன்னா அவங்க திருக்குறளில் இருந்தாலும் சரி தான், நம்மளுடைய எல்லா காம்படிஷன்ஸ்லேயும் பிள்ளைங்களை நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறதுலேயும் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுலேயும் அவங்களுக்கு எல்லா ட்ரைனிங் கொடுக்கறதுலேயும் நான் அதை என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் பார்த்துருக்கேன், மற்ற பிள்ளைகளிடத்துலையும் நான் கண்டுள்ளேன். அதை சொல்வதில் எந்த தயக்கமும் இல்லை. அந்த பெருமையெல்லாம் நம்மளுடைய பள்ளியையே சாரும், பள்ளியில் உள்ள எல்லா ஆசிரியர்களையும் மேடத்தையும் கரஸ்பாண்டன்ட் மேடத்தையும் தான் சாரும். அதே போல் இந்த பிள்ளைங்களுடைய எல்லா காரியத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக சார் சொன்ன போல் பிள்ளைங்க வந்து பிள்ளைங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே நல்ல விதத்தில் அவர்கள் என்ன காரியங்களாம் யார் இடத்துல பேசுறதுனால தான் எல்லா காரியங்களையும் அழகாக கற்றுக் கொடுக்கிற பள்ளி என்று நான் உண்மையிலே இதை சொல்வேன். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன, என்னுடைய மூத்த மகள் வந்து இதே கான்வென்ட் ஸ்கூலுக்காக அவளுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நான் கூட்டிக் கொண்டு போனப்போ கிட்டத்தட்ட ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த 3000 ஸ்டூடெண்ட்ஸில் என் பொண்ணு செலக்ட் ஆவாங்கிற நான் நினைக்கல. ஆனால் அந்த இடத்துல அவள் செலக்டட் ஆகி வந்தப்போ நான் தெரிந்துவிட ஒரே ஒரு காரியம் என்னென்ன, இந்த ஸ்கூலுடைய பெருமை தான். இந்த ஸ்கூலில் அவள் 5 வருடம் 5ஆம் கிளாஸ் வரை படித்ததனுடைய ரிசல்ட் வந்து நான் உண்மையிலே அங்கே பார்த்தேன். இங்கே கொடுத்த எல்லா கொஸ்டின்ஸ் எல்லாமே அவளுடைய அங்கே உள்ள என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு மிகவும் மிகவும் அது ஹெல்ப்பாக இருந்தது. 2வது ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே அது மிகவும் பிள்ளைகள் அங்கே போய் கஷ்டப்படாத அளவுக்கு இந்த பள்ளி அவ்வளோ திறமைசாலிகளை வளர்த்துள்ளது என்பதற்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை என்று தான் நான் சொல்ல வேண்டும். அதே போல் அடுத்த காரியமாக சொல்லணுன்னா பேரண்ட்ஸ் விஷயத்துலேயும் அப்படி தான். பேரண்ட்ஸ் மீட்டிங்ஸில் சார் வந்து பழனி சார்லாம் வந்து பேசுகிற சமயத்தில் எப்போவுமே பிள்ளைங்களை வளர்க்கறது பற்றின ஐடியாஸு பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் நாங்கள் பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய எல்லா கருத்துகளுக்கும் உண்மையிலே அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து நிறைய பெரிய பள்ளிகள் எல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்க. ஆனால் பேரண்ட்ஸுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லை. பேரண்ட்ஸ் ஒரு வார்த்தை, இது 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து நான் வந்து அதே பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் பிள்ளைங்களுக்கு சாட்டர்டே ஸ்கூல் வைக்கிறத பற்றி ஒரு பேரண்ட் சொன்னாங்க. உண்மையிலே அந்த ஒரு குவார்ட்டர் போர்ஷன்ஸில் உண்மையிலே செகண்ட் சாட்டர்டே இல்லை மட்டுமல்ல ஃபஸ்ட் சாட்டர்டேலையும் கூட லீவ் கொடுத்துட்டாங்க. அதாவது பிள்ளை முக்கியமான தேவையான ஒரு காரியங்கள், பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு பள்ளி என்றுமே நான் சொல்லலாம். நம்ம பிள்ளைங்களை பற்றி எந்த ஸ்கூல்ஸில் நம்ம பெரிய ஸ்கூல்ஸ்லாம் கேட்டிங்கன்னா டீச்சர்ஸை பார்க்க சரி, மேடத்தையும் பார்க்கறதுக்கு கீவில் நின்னாலுமே அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களாங்கன்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்கூலில் நான் அதுவரை இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நான் பார்த்ததில்லை. நம்ம பிள்ளைகளுடைய என்ன சம்மந்தமான என்ன காரியங்களாக இருந்தாலும் உண்மையிலே மனம் உவந்து நம்ம பிள்ளைகளுக்கு என்ன உதவியாக இருந்தாலும் சரி, அது நம்ம பள்ளியை சார்ந்த எந்த காரியமும் நமக்கு மிக விரைவாக அவர்கள் செய்து கொடுத்திருக்கார்கள். அதை நான் உண்மையிலே கண்ட ஒரு காரியம். அதாவது என்ன சொல்லணுமே,
நான் எப்போவுமே எல்லா எக்ஸிபிஷன்ஸுமே மிஸ் பண்ணது கிடையாது. இந்த எக்ஸிபிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் நினைப்பீங்க நம்ம பிள்ளைங்கள்ட்ட இவ்வளோ தாளந்து இருக்கிறதா என்றால் உண்மையிலே ஆச்சரியப்படத்தக்க வைக்க காரியமாக தான் இருக்கணும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து தொடங்கி பெரிய பிள்ளைங்க வர அவங்க சொல்லுகட்டம், அந்த விதம், அந்த ஸ்பீக்கிங், அந்த இங்கிலீஷ் ஸ்டைல்லாம் பார்க்க சமயத்தில் உண்மையிலே மெய் சிலிர்க்க வைக்கும். அப்படிப்பட்டதான அவங்க அழகாக பேசுவாங்க. அவங்க குரூப்பு எல்லாரும் சேர்ந்து அந்த எக்ஸிபிஷன்ஸிலோடைய ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் செய்ய சமயத்தில் உண்மையிலே நான் நினைப்பேன், இந்த எக்ஸிபிஷன்ஸ் தான், இந்த எக்ஸிபிஷன்ஸோட இந்த ஃபவுண்டேஷன் தான் வந்து அவங்க வளர்ந்து என்ன தான் எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணாலும் எவ்வளவு மார்க்ஸ் அச்சீவ் பண்ணாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பேஸ்மெண்ட் தான் உண்மையிலே மிக முக்கியமான காரணம் என்றுமே நான் நினைப்பேன். நான்லாம் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடை ரிசீவ் பண்ணினதே இல்லை. அப்படிப்பட்டதான நல்ல பேஸ்மெண்ட்டை வந்து இந்த ஸ்கூல்ஸ் உருவாக்கி கொடுத்துருக்கிறது. இந்த ஸ்கூலு இப்படிப்பட்டதான நல்ல பல காரியங்களை பிள்ளைகளுக்கு, இளைய தலைமுறைகளுக்கு செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஸ்கூல் இன்னும் பல ஆண்டுகள், பல தலைமுறைகள் வளர்ந்து இதே போல் நல்ல பல இளைஞர்களை உருவாக்கி இந்த சமுதாயத்திற்கு சாட்சிகளாக நிற்கக்கூடிய பெரிய எல்லாருக்கும் மதிப்புக்குரிய நிலைமையில் இருக்கக்கூடிய அநேக பல மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அதை உருவாக்கி கொண்டிருக்கிறதான இந்த தலைமை ஆசிரியர்களுக்கும் பள்ளியினுடைய ஆசிரியர் பிறந்தகை மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ரன்னிங் ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஃப்ராக் ரேஸ் செகண்ட் பிரைஸ். பரிசுகள் பெறும்போது குழந்தையை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆர் பிரஜித், ரன்னிங் செகண்ட் பிரைஸ். ஆர் பிரஜித், ரன்னிங் செகண்ட் பிரைஸ். எம்ஆர் அனுஷ் தர்ஷன், ரன்னிங் செகண்ட் பிரைஸ். எம்ஆர் அனுஷ் தர்ஷன், ரன்னிங் செகண்ட் பிரைஸ். டிஎம் ஸ்ரீஹரி, ரன்னிங் தேர்ட் பிரைஸ், ஃப்ராக் ரேஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆர் ஸ்ரீஹரிஷ், ரன்னிங் தேர்ட் பிரைஸ், ஃப்ராக் ரேஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ். என்எம் சிவகார்த்திக், என்எம் சிவகார்த்திகேயன், ஃப்ராக் ரேஸ் செகண்ட் பிரைஸ். எம்ஜே சபரீஷ், ஃப்ராக் ரேஸ் தேர்ட் பிரைஸ். சி அபிஷேக், ஃப்ராக் ரேஸ் தேர்ட் பிரைஸ். J. Andrea Christie, running second prize, frog race first prize. M. Rashmika, running second prize, frog race second prize. P. Bhavisha Sri, running third prize. SV Sai Vigneshwari, frog race third prize, running third prize. BN Mahida Sri, frog race first prize. R. Abarna, frog race third prize. LKG R. Ramdev, running first prize, musical chair first prize. C. Lakshman Kumar, musical chair second prize.
S. Venu, running third prize. Lakshmi R.K. Nair, running first prize, storytelling. A.M. Ashmita, running second prize, Hindi rhymes. A. Sanjana, running third prize. எஸ் சிஹாப், இங்கிலீஷ் ரைம்ஸ். தயவு செய்து பரிசு பெறும் குழந்தைகளை கையொலி எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேடையின் அருகே இருக்கும் குழந்தைகள் பெற்றோர்களுடன் தங்கள் இருக்கையில் அமரவும். ஐ அக்ஷயா ஸ்ரீ, தமிழ் ரைம்ஸ். Sri Harshini, drawing. A.R. Karthikeyan, musical chair, third prize. LKG R. Jayasree, musical chair, first prize. M.S. Krishika, musical chair, second prize. M.S. Krishika, musical chair, second prize. N. Lakshita, musical chair, third prize. G. Ashwin Raja, neatness. Next, UKG, N. Manikandan, running first prize. B. Sanjay, running second prize, musical chair, second prize. S.K. Shiv Shankar, learning second prize, musical chair third prize, running third prize. R. Paramesh Shiva, musical chair first prize and Tamil rhymes. S. Pranav Karthi, learning third prize. A. J. Niranjana, drawing and musical chair first prize. M.R. Lakshita, learning first prize, storytelling and musical chair second prize. R. Vaishnavi, English rhymes and musical chair third prize, running third prize. I. J. Nandana, running first prize and attendance.
S. Dharani, running second prize. S. Dharani, running second prize. K. B. Danu Anusri, neatness. இதுவரைக்கும் பரிசுகள் கொடுத்த திருமதி பிரேமா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக பரிசுகளை வழங்க திருமதி ராதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். First standard R. Rahul, English speech and running second prize. M. Vignesh, Hindi speech and throw ball first prize. A. R. Mahalakshmi, learning first prize, Tamil handwriting and throw ball second prize. M.S. Archana, Tamil electrician and running second prize. R. Abhinaya, English handwriting. R. Kaushika, drawing. B. Surya, running first prize. B. Sneha, running first prize. R. Lekha Sri, learning second prize and throw ball first prize. M. Harimithun, learning third prize and throw ball second prize. N. R. Srimati, neatness. Next, second standard. M. V. Ilango, Tamil electrician and learning second prize. B. Abhisha, English electrician. I. Varsha, Hindi electrician and running first prize. A. Madhumita, Tamil writing and running second prize, learning first prize. E. K. Nandu Yogeshwaran, drawing. Dear children, please all of you clap your hands. P. N. Airaj, Tirukural and throw ball first prize. R. J. Sri Darshini, English writing. M. Ritika, throw ball first prize. S. Vidya Sri, throw ball second prize.
K. Ahil Ram, learning third prize, running first prize and throw ball second prize. S. Kamalesh, running second prize. J. P. Subaranjani, neatness. பரிசுகள் வழங்கிய திருமதி ராதா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக பரிசுகளை வழங்குவதற்காக திரு பழனி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். Third standard R. Charulada, Tamil electrician and attendance. R. Subiksha, Tamil writing and running first prize. P. Sivapriya, English electrician, running second prize and learning third prize. A. V. Sandhya, English writing, learning first prize and skipping race first prize. M. P. Naveen, drawing. R. M. Saumya, skipping race second prize. E. Sandosh, long jump second prize, learning second prize. N.S. Vishal, running first prize. A. Syed Ali Fagad, running second prize. K. Abhinesh, long jump first prize. L. Sweta, neatness. Fourth standard M.S. Vinay Ashish, learning first prize, Tamil writing and running second prize. V. Saranya, learning second prize, English writing and skipping race first prize. S. Perachi Selvan, Tamil electrician and long jump first prize. S. Venkatesh, Tirukural, attendance and running first prize. A. Ritika, learning third prize and drawing. R. Bhavana, running second prize. R. Sridevi, running first prize. S. Vignesh, long jump second prize. A. S. Ashwati, skipping race second prize. C. K. Gopala Raghav, neatness. இதுவரை பரிசுகள் வழங்கிய திரு பழனி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பரிசுகளை வழங்க திரு ஆதிசுவாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். 5th standard S.M. Reshma, Tamil writing and learning third prize.
R. Nidisha, learning first prize, English writing and Sanjayka. G. Sri Neela, Tamil electrician, learning second prize, throw ball second prize. K. Thamari Chelvan, Tirukural and running first prize. N. Abhinesh, drawing and long jump second prize. A. Ajay, running second prize. M. Rashmi, running first prize and neatness. B. Sweetlin Varsha, running second prize. R. Krishna Perumal, long jump first prize. C. Enslata, throw ball first prize. அடுத்ததாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கான பரிசுகளை வழங்க திரு ஆதிசாமி அவர்களை அழைக்கிறேன். M. Ashwin, learning first prize. Old students, M. Ashwin, learning first prize. E. Indusri, learning second prize. S. Kamalesh, learning third prize. நெக்ஸ்ட் பேரண்ட் ஸ்போர்ட்ஸ் பரிசுகள் வழங்கிய திரு ஆதிசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பரிசுகளை வழங்க திருமதி லதா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மிஸ்ஸஸ் சிந்து, த்ரோ பால் ஃபர்ஸ்ட் பிரைஸ். பேரண்ட் ஸ்போர்ட்ஸ், மிஸ்ஸஸ் சிந்து, த்ரோ பால் ஃபர்ஸ்ட் பிரைஸ். Mrs. K. Lada, throw ball second prize. Mrs. K. Lada, throw ball second prize. Mrs. R. Sushila, throw ball third prize. Mrs. R. Nancy, lucky corner first prize. Mrs. R. Nancy, lucky corner first prize. Mrs. Karthika, lucky corner second prize. Mrs. Muthu Lakshmi, lucky corner third prize. Mrs. Muthu Lakshmi, lucky corner third prize. Next, teacher sports. Mrs. K. Vinodini, throw ball first prize. Mrs. R. Pavitra, throw ball first prize. Mrs. Danya, throw ball second prize. Selvi Anandi, throw ball third prize. Mrs. E. Jayaparvati, lucky corner first prize. Selvi Sita Lakshmi, lucky corner second prize. Selvi Kamachi, lucky corner third prize. பரிசுகள் வழங்கிய திருமதி லதா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பரிசுகளை வழங்க திரு ஆதிசுவாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். என் சண்முகப்பிரியா,
ஃபார் யூகே ஆயிஷா தேவி. பரிசுகள் வழங்கிய திரு ஆதிசாமி அவர்களுக்கு நன்றி. ப்ரீகேஜி ஜெய்வந்த் ரன்னிங். ப்ரீகேஜி சாய் விக்னேஸ்வரி. Next, vote of thanks, G. Srinila. Honorable Chief Guest, members on the dais and off the dais. Now the moment comes to extended vote of thanks to everyone who has contributed to the success of the function. First and foremost, we are duty bound to thank our Chief Guest, Thiru A. Adiswamy, who has presided over the function. We feel proud to have such a dignitary among us. With these words, I thank you, sir. Next, I thank Mrs. S. Prema, who has given away the prizes on behalf of everyone. I thank you, ma'am. Next, I thank Mrs. S. Radha, who has delivered the parent representative talk. She has made the function a grand one. I thank you, ma'am. Next, I thank Mr. S. Palani, PTA President. He is a role model for our parents. On behalf of management, I thank you, sir. Then I thank Thiru Anbar, who has given this place at a concessional rate. Next, I thank our correspondent, Srimati Lada Rajan Babu and Sri Rajan Babu, who have made all arrangements that paved the way for the success of the function. I thank the committee members, our headmasters, teachers, parents and well-wishers who have helped us all along in making the function a grand one. Thank you. Next, ஆண்டு விழாவின் இறுதியாக நேஷனல் anthem.